என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு, இன்னைக்கு என்னோட லைஃப்ல எந்த கவலையும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு மனசார சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு கோட் ஒண்ணு சொல்லுவாங்க. மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கோங்க. எல்லாம் தானா சரியாகிடும் அப்படின்னு. இத கேட்ட உடனே நீங்க நினைக்கலாம், இது என்ன மொக்க தத்துவமா இருக்கு அப்படின்னு. என் கையில காசு இல்ல, வேலையில டென்ஷனா இருக்கு. நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாம மகிழ்ச்சிய ஒரு ரிசல்ட்டா தான் பார்க்குறோம். வேலை கிடைச்சா நான் ஹாப்பியா இருப்பேன். லவ் சக்சஸ் ஆனா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு ஒரு செயலோட முடிவுல தான் நாம எப்பவுமே சந்தோஷத்தை பார்க்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம மைண்ட் ஒரு பிரச்சனை தீர்ந்தா நெக்ஸ்ட் வர பிரச்சனையை தான் தேடி ஓடும். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. நம்ம மூளை நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை தான் வேகமா ஈர்க்கும். நீங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான உணர்வுகளை உணர்ந்தா மட்டும்தான் நீங்க உங்க வாழ்க்கையில மேலும் மகிழ்ச்சியான தருணங்களை ஈர்க்க முடியும். அதே நேரம் நீங்க சோகமா இருந்தா இன்னும் அதிகமான சோகத்தை தான் உங்க லைஃப்ல வர வைப்பீங்க. ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். அதை நாம தான் தேர்ந்தெடுக்கணும். நாம எப்பவுமே ஏன் மகிழ்ச்சிக்கான ஒரு காரணத்தை தேடி ஓடுறோம் தெரியுமா? காரணமே இல்லாம மகிழ்ச்சியா இருக்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு காரணத்தை நம்பி வர மகிழ்ச்சி, அந்த காரணம் நாளைக்கு மறைஞ்சு போச்சு அப்படின்னா உங்க மகிழ்ச்சியையும் கூடவே கூட்டிட்டு போயிடும். இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை பாராட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்காக நீங்க சந்தோஷப்படுவீங்க. நாளைக்கு அவங்களே உங்களை திட்டுனா உடனே நீங்க அப்செட் ஆயிடுவீங்க. அப்ப உங்க மகிழ்ச்சியோட ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இந்த நிமிஷத்துல இந்த மூமெண்ட்ல என்ன நடக்குதோ அதை அப்படியே முழுசா ஏத்துக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? காலையில இருந்து நைட் வரைக்கும் நிறைய விஷயங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இந்த போராட்டம் தான் உங்களை மெல்ல மெல்ல சிதைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க போராட்டத்தை நிறுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிறத நினைச்சு கொண்டாடுங்க. இப்போ இந்த நிமிஷம் நீங்க உயிரோட இருக்கீங்க, சுவாசிக்கிறீங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு காலையில விடியவே இல்லை. ஆனா உங்களுக்கு விடிஞ்சிருக்கே. நீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்க இது ஒரு பெரிய காரணம் இல்லையா? நேர்மையா சிந்திச்சு பாருங்க. கவலைப்படுறதுனால இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கா? இல்லவே இல்லை. கவலைப்படுறது அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாதான் ஆக்குமே தவிர, கவலைப்படுறது என்னைக்குமே ஒரு தீர்வா இருக்க முடியாது. வாழ்க்கைய நாம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம். யாரோ ஒருத்தர் உங்களை தப்பா சொல்லிட்டா அதை ஒரு வாரம் மனசுல வச்சுக்கிட்டு அழுவீங்க. இது தேவையே இல்லை. குழந்தைகளை பாருங்க, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா அவங்க தான் அதிகமா சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க நிகழ்காலத்துல வாழ்றாங்க. நாம தான் குழந்தைகள் கிட்ட சீரியஸா இரு, கவலைப்படுன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்துறோம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது உங்க மூளையோட இன்டெலிஜென்ஸ் உச்சகட்டத்துல இருக்கும். அப்போதான் உங்களால பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். நீங்க கவலைப்படும் போது உங்க அறிவு மழுங்கி போயிடுது. இந்த பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. பறவைகள் நாளைக்கு சாப்பிட என்ன கிடைக்கும் அப்படின்னு கவலைப்படுறது இல்லை. ஆனாலும் அதுங்களுக்கும் தினமும் உணவு கிடைக்குது. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட ஓட்டத்துல இருப்பீங்க. இன்னைக்கு என்னோட கையில இருக்கிறது இதுதான், இத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைங்க. சரி, இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிழ்ச்சிங்கிறது ஒரு கலை. அது ஒரு பயிற்சி. நாளைக்கு இருந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. காலையில எழுந்ததும் இப்படி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் என்னோட மகிழ்ச்சிய இழக்க மாட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இன்னைக்கு உங்களை யாராவது ஒருத்தர் திட்டலாம், அல்லது உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கலாம். அதனால நீங்க சோர்வா கூட ஆகலாம். ஆனா அந்த நேரத்துல ஒரு செகண்ட் நிதானமா யோசிங்க, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னோட மகிழ்ச்சிய நான் இழக்கணுமா அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க மாறும்போது உங்க எனர்ஜி மற்றவங்களுக்கும் பரவும்.
உங்க வீடு மாறும், உங்க ஆபீஸ் மாறும், உங்களை சுத்தி இருக்கிற மொத்த சூழலுமே மாறும். இது உங்க பிரச்சனைய இல்லாம ஆக்காது. ஆனா உங்க பிரச்சனைய நீங்க பார்க்கிற கண்ணோட்டத்தை கண்டிப்பா மாத்தும். நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நம்ம மைண்ட் எப்பவுமே ஃபியூச்சர்ல இருக்கு. ஆனா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது இந்த நிமிஷம் மட்டும் தான் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டீ குடிக்கிறீங்களா? அப்ப அந்த டீயை மட்டும் குடிங்க. அந்த டீயோட ஹீட்டை, அதோட வாசனைய உணருங்க. நீங்க இப்ப உங்ககிட்ட இருக்கிற நிமிஷத்தை முழுசா உணரும் போது உங்ககிட்ட கவலையே இருக்காது. மழை பெஞ்சா நனைங்க, குளிர் அடிச்சா அதை அனுபவிங்க. நீங்க ஏழையா இருந்தா முதல்ல அதை ஏத்துக்கோங்க. இங்க ஏத்துக்கிறது அப்படின்றது சும்மா இருக்கிறது இல்ல. உங்களோட ஏழ்மையான வாழ்க்கைய போராட்டமா பார்க்காம யதார்த்தத்தை புரிஞ்சு உங்களோட நிலைய உயர்த்திக்கிறதுக்காக உழைக்கிறது. தன்னோட யதார்த்தத்தை ஏத்துக்கிறவங்க தான் எந்த நிலைமையிலையும் மகிழ்ச்சிய உணர்வாங்க. உங்க மைண்ட்ல ஒரு கோபம் வந்தா அதை வேடிக்கை பாருங்க. ஆனா அந்த கோபமாவே நீங்க மாறிடாதீங்க. நீங்க உங்க எண்ணங்களை கவனிங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம், நீங்க சிரிக்க மறந்துட்டீங்க. டெய்லி குறைஞ்சது 10 நிமிஷமாவது சிரிங்க. அப்போ உங்க எனர்ஜி லெவல் கண்டிப்பா அதிகரிக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்னைய மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு. உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க மகிழ்ச்சியை தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அங்க ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். ஏன்னா இங்க நீங்க விரும்புற மகிழ்ச்சிய நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க. நீங்க நினைச்சத அவங்க செய்யல, அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட இருந்து கிடைக்காத விஷயத்த எப்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நாசம் ஆக்குது. நீங்க ஒரு பிச்சைக்கார மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பொதுவா உங்க உணர்வுகள் மத்தவங்களுக்கு கடத்தப்படுது. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறப்போ உங்க மகிழ்ச்சிய நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கறீங்க. அதனால நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறப்போ தான் உங்க ரிலேஷன்ஷிப் தானா டெவலப் ஆகும். உங்க வேலையிலையும் இதுதான் நடக்குது. உங்க வேலைய ஒரு சுமையா பார்க்காதீங்க. நீங்க மகிழ்ச்சியா வேலையை செய்யும் போது உங்க கிரியேட்டிவிட்டி இன்னும் அதிகரிக்கும். அது உங்க வருமானத்தையும் அதிகப்படுத்தும். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வெற்றி மட்டுமே எப்போதும் முடிவான இலக்கு கிடையாது. மகிழ்ச்சி தான் ஒருத்தரோட உண்மையான இலக்கு. பெரும்பாலான மக்கள் தனிமையை கண்டு பயப்படுறாங்க. ஆனா தனிமை அப்படிங்கிறது ஒரு வரம். அந்த தனிமையில தான் நீங்க உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஏற்கனவே முழுமையானவரா இருக்கிறதா உணருங்க. உங்களோட மகிழ்ச்சி மத்தவங்க கையில இல்ல. மத்தவங்களால உங்க மகிழ்ச்சி அதிகரிக்கலாமே தவிர மத்தவங்களால உங்களோட மகிழ்ச்சி குறையக்கூடாது. நீங்க குழந்தையா இருந்தப்போ மகிழ்ச்சியா தான் இருந்திருப்பீங்க. இடையில இந்த சமூகம் தான் உங்களுக்கு கவலைப்பட கத்து கொடுத்துருக்கும். சோகமா இருக்கிறத மறந்தா போதும், நீங்க மகிழ்ச்சியானவரா மாறிடுவீங்க. ஸோ காலையில எழுந்திருக்கும் போது உயிரோட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தடவையாவது நல்லா சிரிங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் நினைச்சுக்கிட்டு தூங்க போங்க. உண்மையான வெற்றி அப்படிங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட சந்தோஷத்தை நீங்க தொலைக்காம இருக்கிறது தான். நீங்க இந்த நிமிஷத்துல முழுமையாக வாழ்ந்தா மரணமே வந்தா கூட அதை உங்களால புன்னகையோட வரவேற்க முடியும். மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கிட்டா எல்லாம் தானாகவே சரியாகிடும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.